ஹாய், வணக்கம். இன்னொரு நாள் உங்களை நான் சந்திக்கிறேன். அதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எனக்கு வந்து அ நிறைய ஐ மீன் நான் எல்லா காமெண்ட்ஸும் போட்டு அந்த யூடியூப்பில் போடாமல் நீங்கள் எனக்கு வந்து ஃபோனில் வந்து எனக்கு மொபைலில் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அட்லீஸ்ட் இதுகள் வந்து கொஞ்சம் பேராவது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கணும். எனக்கு பெரிய சந்தோஷம். அவைகளும் ஏதோ லேர்ன் பண்ணினோம். அது மட்டுக்கும் இல்லை, சில சுவாரஸ்யமான மெசேஜும் யூடியூப்பில் பார்த்தேன். என் வாய்ஸ் வந்து ரொம்ப ஃபனியாக இருக்குன்னு போட்டிருந்தார். தேங்க்யூ தம்பி. என்னால் ஒன்றும் பண்ண இயலாது. என்னென்னா என் வாய்ஸே இப்படித்தான். அது கொஞ்சம் மாறினதுக்கான காரணம் இந்த நான் எப்போ இங்கிலாண்டுக்கு வந்தேனானோ அண்டையிலிருந்து இந்த மேலத்தேர் ஆங்கிலம் படிக்க தொடங்கினாலேருந்து ஆங்கிலம் கதைக்க தொடங்கினாலேருந்து என்னோடய தமிழும் கொஞ்சம் மாறிட்டுது. மன்னிக்கணும். அது ஃபனியாக தான் இருக்குது. எனக்கே தெரியுது நான் வீடியோ போடல. எனிஹவ், யா இன்றைக்கி வந்து நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், இந்த ட்ரேடிங்கில் வந்து நான் சொல்லித்தர விஷயங்களை வந்து சில பேர் எனக்கு வந்து காமெண்ட்ஸ் செய்திருந்தவ, எனக்கு சொல்லியிருந்தவ டெக்ஸ்ட் பண்ணி, நீங்கள் வந்து நான் வந்து சில ஆங்கில வார்த்தைகள் உச்சரிக்கிறேன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஒரு தொடர்ச்சியாக வந்து தமிழ் வார்த்தைகளில் வந்து பிரயோகிக்கல வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறேன், கொஞ்சம் தடுமாறுறேன் தான். இல்லையாண்டு இல்லை. என்னென்னா பள்ளிக்கூடம் படிக்கல வந்து எல்லோரும் பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் படிச்சுட்டு இங்கே வந்து எல்லாம் முழுக்க முழுக்க ஆங்கிலம்தான். அப்போ கொஞ்சம் கஷ்டம்தான் கதைக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை தமிழ்லேயே கொண்டு போக பார்க்குறேன். இப்போ என்னோட இந்த யூடியூப் சேனலில் வந்து கூடுதலாக பார்த்தீங்களா, என்ற எல்லாமே வந்து டெக்னிக்கல் பேசிஸாக இருக்கும். அதாவது கணிதத்தை பயன்படுத்தித்தான் உங்களுக்கு வந்து எல்லாமே நடக்குது. வேறு ஒன்றுமே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்கள் என்ற பிட்காயின் லைவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லியிருப்பேன், எதுவுமே உங்களோட பொலிட்டிக்கல் நியூஸோ ஒன்றுமே எதுலேயும் அதில் ஈடுபடையலை, அல்லது இந்த பொருளாதாரமோ அதில் ஈடுபடையலை. அது வந்து இப்போ இப்போ பழைய காலத்தில் எப்படி நீங்கள் வந்து ஒரு பங்குச்சந்தை இருந்ததோ அது வந்து அதே மாதிரி தான் இந்த வரலாறு திருப்பி வர மாதிரி இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸும் திருப்பி வந்து கொண்டே இருக்கும். அப்போ 40 வருஷத்துக்கு முதல்ல 50 வருஷத்துக்கு முதல்ல இந்த இந்த என்னென்னு சொல்கிறது, இந்த பொலிட்டிக்ஸ் வந்து 60-70 வருஷத்துக்கு முதல்ல வந்து இருந்த பொலிட்டிக்ஸ் வந்து இந்த தீர்மானிச்சுதுன்றது இந்த இந்தியான் இன்றைக்கு வரக்கூடிய பங்குச்சந்தையை தீர்மானிக்குதுண்டா நான் ஒத்துக்கொள்ளுவேன். வந்து டெக்னிக்கலாக இந்த பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்களாண்டா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். 1940களில் 40லேருந்து 70ல் பொலிட்டிக்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்ல சொன்னால், ரஷ்யா வந்து எல்லாருக்கும் தெரியுமோன்னு தெரியலை, ஆப்கானிஸ்தானை வந்து அதாவது ஆக்கியபை பண்ணியிருந்தது. ஆப்கானிஸ்தானை அவன் தான் வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தவன். அப்போ ஹென்றி கிஸ்ஸிஞ்சர் என்றவர் என்ன செய்தவரண்டா, அவர் வந்து அமெரிக்காவில் வந்து அமெரிக்கர்களுக்கு வந்து இது வந்து ஒரு இடைஞ்சலாக இருக்கும். என்னென்னு கேட்டால், ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு முக்கிய நாடு. இந்த யூஎஸ் வந்து எல்லா இடமும் வந்து தங்களோட டெரிட்டரியை போட்டு கொண்டிருக்கிறதுல 2வது உலக யுத்தம் முடிஞ்ச பிறகு இப்போவும் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 9 இராணுவ முகாம்கள் வந்து ஜெர்மனியில் இருக்குது. அது வந்து கிட்டடியில் தான் 2000 சரியாக சொல்லணுமெண்டா 2019, 20, 21களில்
போலண்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொடங்கினவன் என்றாலும் அந்த ஏற்கனவே இருந்த கட்டிடங்களில் அவியல் இருக்கத்தான் செய்யணும். அவியல் வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறல. அப்போ ஹென்ரி ஹெசிஞ்சர் வந்து என்ன செய்தவர்னு சொல்லி சொன்னால், ரஷ்யன்ஸ் வந்து யூஎஸுக்கு வந்து ஒரு த்ரெட்டாக இருக்கும், ஒரு பயம் கொடுக்கும் என்றபடியாக அவியல் வந்து அமெரிக்கா என்ன செய்யுதுண்டா பாகிஸ்தானுக்களால் பாகிஸ்தானுக்களால் ஒரு பேசேஜ் ஒரு பாதை ஒன்று உருவாக்கிச்சுன்னா சைனாவுக்கு. அந்த அது ஏன்னு கேட்டால், இப்போ நிலப்பரப்பில் வந்து ஆசிய நிலப்பரப்பில் வந்து சைனாவும் ரஷ்யாவும் வந்து பெரும்பான்மை இடங்களை வந்து வச்சிருந்தபடியாக இதில் என்ன செய்யணுமெண்டா ரஷ்யாவை வந்து தனிமைப்படுத்துறதுக்காக சீனாவோட உறவாடிச்சினோம். அப்போ சீனாவோட உறவாடியக்கில் என்ன நடந்துச்சுதுண்டா, இவன் நினச்சிச்சின்னா ரஷ்யாவை வந்து தனிமைப்படுத்துகிறோமெண்டு. ஆனால் நடந்த கதை ஏதோ வேறு. கடைசியில் அது எப்படி நடந்துச்சுதுண்டா, சதாம் ஹுசைனை வந்து ஒரு தீவிரவாதியாக்குற அளவுக்கு போயிட்டினோம். அது வேறு விஷயம், அதுக்கு நான் வரையலை. அப்போ இந்த நாட்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த நீங்கள் வந்து அப்போ நடந்த விஷயங்கள் இன்றைக்கு என்ன நடக்குதுண்டா, டொனால்ட் ட்ரம்ப் வந்து அவர் வந்து ஹென்ரி கிசிஞ்சருக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவர் பாதை போடுறார். என்னென்னு கேட்டால், அவருக்கு தெரியும் ரஷ்யா வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய நாடு இல்லை என்று சொல்லி. இப்போ இதுவே வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் செய்கிறாக்களுக்கு தெரியும், ரஷ்யன்ஸ் வந்து பெரிய பாரதூரமான விஷயங்கள் இல்லை, நேர சண்டை பிடிப்பினம். ஆனால் சைனா வந்து நேர சண்டை பிடிக்காது. அப்போ எதிரி எங்களோட கண்ணுக்கு முன்னால் இருந்துச்சுதுண்டா அதை இப்படித்தான். உதாரணத்துக்கு இந்த கண்ணதாசன் ஒரு விஷயம் சொல்லுவார் தெரியுமா, அர்த்தமுள்ள இந்து மதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பக்கம். அவர்கிட்ட ஒரு எடிட்டர் கேட்பார், நீங்கள் எந்த நாட்டில் இருக்க விரும்புகிறீங்களா, நகரத்தில் இருக்க விரும்புகிறீங்களா, காட்டில் இருக்க விரும்புகிறீங்களான்னு. அப்போ கண்ணதாசன் சொல்லுவார், நான் காட்டில் இருக்க விரும்புகிறேன்ட்டு. அப்போ எடிட்டருக்கு ஒரு ஷாக்கிங், என்னது இவர் இப்படி சொல்கிறாருன்ட்டு. அப்போ கேட்பார், ஏன்னு இப்படி சொல்கிறீங்களான்னு. கண்ணதாசன் சொல்கிற விஷயம், இப்போ காட்டில் இருக்கைக்கில் வந்து எனக்கு முன்னால் சிங்கம் வந்துச்சுதுண்டா எனக்கு தெரியும் அது சிங்கத்தின் அது நடத்தியத்தான் காட்டும். அதே மாதிரி ஒரு புலி வந்துச்சுதுண்டா புலி தன்னுடைய நடத்தியத்தான் காட்டும். அதே மாதிரி ஒரு பாம்பு வந்துடுதுன்னா பாம்பு தண்டை நடத்தியே காட்டும். அப்போ எனக்கு தெரியும் பாம்பு தண்டை நடத்தியே காட்ட போகுதுண்டு. அதுக்கேற்ற மாதிரி எனக்கான நான் எப்படி தப்பி பிழைத்தலைன்றதை நான் பார்த்துக்கொள்வேன். ஆனால் நகரத்தில் இருக்கைக்கில் வந்து இந்த மனிதர்களுக்குள்ள இருக்கிற மிருகங்களை வந்து என்னால் கண்டுபிடிக்க இயலாது. அதாவது எனக்கு முன்னால் வர மனிதனுக்குள்ள நாய் இருக்குதா, புலி இருக்குதா, சிங்கம் இருக்குதா, பாம்பு இருக்குதான்னு என்னால் கண்டுபிடிக்க இயலாதுண்டு. அதே மாதிரி தான் இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கிற எதிரி நேரம் மோதினாரண்டா அது எங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட என்ன மாதிரி அவர் மோத போகிறாருண்டு. ஆனால் சைனா அப்படி இல்லை, கண்ணுக்கு தெரியாத எதிரி. அப்போ அவர் வந்து நேரம் எப்போவுமே மோத மாட்டார். இப்போ முதல் தடவை வரலாற்றிலேயே சைனீஸ் கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் வந்து தெரிவித்திருக்குது, நாங்கள் போருக்கு தயாரென்று. ஆனால் எந்த விதமான போருக்கு தயாரென்று சொல்லலை. சரியா? அப்போ இதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம். அப்போ நீங்கள் வந்து அப்போ அந்த அந்த பிரச்சனையால் வந்து இப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்து அந்த ஹென்ரி கிசிஞ்சர் வந்து என்ன செய்தார், ரஷ்யாவை தனிமைப்படுத்தினார். இவர் வந்து சைனாவை வந்து தனிமைப்படுத்துகிறார். அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ அரசியல் வந்து அது எப்போவுமே இருந்து கொண்டிருக்கும். அப்போ நீங்கள் அப்போ 1960களில் வந்து இருந்த அரசியல் 1940, 50, 60களில் ஹென்ரி கிசிஞ்சர்ன்ற அரசியல் இப்போ மாறி போகுது. சரியா? அதே அப்போ அந்த அரசியலுக்கும் இந்த ட்ரேடிங்குக்கும் சம்பந்தம் இருக்குதாண்டாம் எனக்கு தெரியாது. சரியா? சத்தியமாக எனக்கு இன்று வரைக்கும் அதுக்கான ஒரு ஒற்றுமையை கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சதால நீங்கள் எனக்கு சொல்லுங்க. ஏனெண்டா நான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸும் ஹியூமன் ரைட்ஸும் தான் படிக்கிறேன். அப்போ எனக்கு மேலதிக தகவலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தந்தியலண்டா. அதே மாதிரி இப்போ பல பேர் வந்து சொன்னவ இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து மண்டை பழுதாக போயிட்டு தண்டு. இப்போ அதில் வந்து இந்த ட்ரேடிங்கில்
அதனால தான் ட்ரேடிங் வந்து என்ன நடக்குதுன்னா பங்குச்சந்தை வந்து மேலே போகுது கீழே வருது அங்கே போகுது இங்கே வருது. தங்கத்தை வேண்டி வச்சுருங்கோ. இனி இந்த என்ன சாமான் இந்த அட்சய திருதை வருது அண்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வாங்குறீங்களாண்டா அது உங்களோட விருப்பம். நான் கொஞ்சம் பொறுத்து இருப்பேன் தங்கம் வாங்குறதுக்கும். ஏனெண்டா இந்த டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் தங்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதை ஏதோ சொல்லினோம், அப்போ நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மற்றும் பல எனக்கு எந்த அறிவுக்கு எட்டினதுக்கு எனக்கு தெரியல அது தங்கம் வந்து நான் இப்போதைக்கு வாங்கணுமெண்டா நான் இல்லை, நான் வாங்க மாட்டேன். உங்களுக்கு விருப்பமெண்டா நீங்கள் வாங்கி கொள்ளலாம். நான் கொஞ்ச நாளைக்கு நான் கொஞ்சம் காத்திருக்கலாமென்று நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனெண்டா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸில் எங்கே வந்திருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் தங்கம். அதே மாதிரி இப்போ அந்த தங்கத்தில் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயே வந்து தங்கம் வந்து சில வேளைகளில் வந்து அடுத்த கிழமை வந்து மேலே போகிற சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதை எங்களை வந்து விரட்டுறதுக்கு. அப்போ எங்களுக்கு தெரியாது, சந்தர்ப்பங்கள் இருக்குது, விரட்டுறதுக்கும் போகலாம். ஆனால் பொதுவாக வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு $200 $300 தான் இருக்கிற ஆல் டைம் ஹையை விட மேலே போகிறதுக்கான சந்தர்ப்பம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸில் வந்து ஏற்கனவே தங்கம் திரும்பிட்டுது. அப்போ நான் இப்போ எனக்கு வந்து கீழ் நோக்கின பாதையை நான் எதிர்பார்க்குறேன் தங்கத்தில். அது போக இந்த நீங்கள் வந்து தமிழில் வந்து எனக்கு கொஞ்சம் இது வந்து படிக்காத ஆக்களுக்கும் போய் சேர வேணுமென்றது தான் என்னோடய விருப்பம். அதுக்காகத்தான் நான் இது செய்கிறேன். கொஞ்சம் கஷ்டம். என் ஆரம்ப காலத்தில் வந்து எனக்கு நான் பொதுவாக வந்து ஒர்க் ஷாப்ஸ் செய்யல வந்து ஆக்களோட வந்து இன்டராக்ட் பண்ணுவேன். அப்போ முதலே வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போகிறேன்டா எப்படிப்பட்ட ஆடியன்ஸை வந்து நான் எடுக்கிறேன்ன்றது எனக்கு தெரியும். அதாவது அவையோட கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அவை எந்த அளவுக்கு இப்போ ரெஃப்யூஜிஸில் வந்து நான் இப்போ ஒரு கேட்டகரி எடுக்கிறேன் வைங்களேன்னு ஒரு இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நான் இந்த ரெஃப்யூஜிஸை பற்றி வந்து நான் ஒரு ஒர்க் ஷாப் நடத்த போகிறேன்டா. அப்போ அவையோட கெப்பாசிட்டி டாக்டர்ஸ் என்ன மாதிரி டாக்டர்ஸ் இருப்பினோம், எவ்வளவு ஸ்கில் டாக்டர்ஸ் இருக்கணும், எவ்வளவு ஸ்கில்டு நர்சஸ் இருக்கணும், அவனோட நாலேஜ் லெவல் என்னன்றது எனக்கு தெரியும். அவையிலண்ட அறிவுத்திறன் எவ்வளவுண்டு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ யூடியூப்பில் எனக்கு தெரியாது யாருக்கு இது போய் சேருதுண்டு. அது ரொம்ப கஷ்டம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது வந்து ஆக்களும் வந்து படிக்காத ஆக்களும் வந்து பயன்பெற வேணுமென்றது தான் என்னோடய முக்கியமான விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு வந்து நீங்கள் வந்து படிச்சிருக்கணுமென்று எந்த விதமான அவசியமும் இல்லை. ட்ரேடிங்கையோ அல்லது நீங்கள் பொலிட்டிக்ஸோ அல்லது எக்கனாமிக்ஸோ உங்களுக்கு அரசியலோ அல்லது பொருளாதாரத்தை பற்றியோ கணக்கு வழக்குகளை பற்றியோ நீங்கள் படிச்சிருக்கணுமென்ற அவசியம் உண்மைக்குமே இல்லை. எல்லாரும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து திரும்ப இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்லுவோம். ஒரு இந்த விஜய்ன்ற படம் பார்க்குறீங்களான்னு வைங்கோ, அல்லது விக்ரமன்ற படம் பார்க்குறீங்களான்னு வைங்கோ. அப்போ விஜய்ன்ற படம் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு திருப்பி வந்து அவரோட படங்களை பார்த்து கொண்டு வரையில உங்களுக்கு அவரோட பாணி, அவரோட நடிப்பு எப்படி நடிக்கிறாருன்றது உங்களுக்கு தெரிய வரும் இல்லையா? அதே மாதிரி விக்ரம் எப்படி நடிக்கிறார், என்ன மாதிரி கேரக்டர் எல்லாம் எடுப்பார்ன்றது உங்களுக்கு தெரியும். எந்த கேரக்டரில் நடிப்பார், என்ன மாதிரி நடிப்பார், அவர்கிட்ட நடிப்பு திறன் என்னன்றது உங்களுக்கு தெரியும். அப்போ தொடர்ந்து பார்த்து கொண்டு வரையில. அப்போ நீங்கள் எல்லாம் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடுறீங்க, பாட்டு படிக்கிறீங்க, இதெல்லாம் வந்து என்னது படிச்சுக்கொண்டு நீங்கள் பாட்டு பாடுறீங்களா, படிச்சுக்கொண்டு நீங்கள் வந்து டான்ஸ் படிச்சுக்கொண்டு நடிக்கிறீங்களா, விக்ரம் மாதிரி நடிக்கிறீங்களா, அல்லது ஆக்டர் விஜய் மாதிரி நடிக்கிறீங்களா? இல்லையே. அது வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டு வரைக்கலாம். அது உங்களுக்குனால தண்ட பாட்டுக்கு உங்களோட திறனை வந்து நீங்கள் வளர்த்துக்கொள்றீங்க. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஸ்கூலுக்கோ ஒரு ட்ராமா ஸ்கூலுக்கோ நீங்கள் போய் படித்து தான் நீங்கள் அதில் பாண்டித்துவம் பெறணுமென்ற அவசியம் இல்லை. அப்போ இதுவும் அதே தான். நீங்கள் வந்து திரும்பி இந்த சார்ட்டுகளை பார்க்கல வந்து பார்த்துக்கொண்டே இருக்கல இந்த யூடியூப்பில் வந்து எத்தனையோ ஃப்ரீயாக எல்லாரும் சொல்லி கொடுக்கணும். அப்போ என்னோட பாணி உங்களுக்கு விளங்காட்டில் பிழையாக இருக்குது என்று நீங்கள் நச்சிங்களேண்டா
உங்களுக்கே எந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு நல்லா சொல்லி தருதோ அதை செய்யுங்க. தயவு செய்து நிறைய பேர் வந்து நான் இப்பவும் பார்க்குறேன். நான் இப்பவும் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இந்த பிட்காயின் லைவ்ன்ட்டு சொல்லி நிறைய சேனல்ஸ் வந்து அவையிலும் காசு விளக்கினம் தான். அதுக்காக நான் அவையில் வந்து நான் தப்பு சொல்ல வரையில. ஆனால் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணணுமெண்டா அவையோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா அவைகளுக்கு வேறு ஸ்ட்ராட்டஜி, உங்களோட கேரக்டர் வேறு, உங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இப்போ சில பேர் இப்போ இப்போ ஆக்டர் விக்ரம யார் ஆக்டர் விஜய் மாதிரி நடிகண்டா இப்படி இருக்கும், ரொம்ப ஓக்வர்டாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போய் வேறு ஒரு ஆள்கிட்ட ஸ்ட்ராட்டஜிக்கில் பூத்தேக்கில் அது வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும், ரொம்ப தப்பாக இருக்கும். அப்போ நீங்கள் வாங்க வேண்டிய இடத்துல அவர் விற்று கொண்டே இருப்பார். அப்போ அவர் விற்று கொண்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் வாங்க வேணும். அப்போ ரெண்டும் வித்தியாசம் கூட வர வித்தியாச ஸ்ட்ராட்டஜியில் போய் கொண்டிருக்கும். நான் சொன்னேன் என் முதல் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நான் என்னென்னு கேட்டால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அவள் வந்து அந்த 1 hour கேண்டில், அது சிவப்பு கேண்டில், விற்கிற கேண்டில், அந்த விற்கிறதுலையே அவள் 5 நிமிஷத்துக்கு வாங்குவா, 5 நிமிஷத்துக்கு விற்பா, 5 நிமிஷத்துக்கு வாங்குவா, 5 நிமிஷத்துக்கு விற்பா. அப்போ அவன்ட ஸ்ட்ராட்டஜியை நான் ஃபாலோ பண்ணிடலாது. ஏன்னாட்டா எனக்கு வந்து அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. முதலாவது நான் வந்து எனக்கு அந்த அவன்ட ஸ்ட்ராட்டஜி எனக்கு சரி வராது. அப்போ நான் விற்கல அவள் வாங்குவா, அவள் விற்கல நான் வாங்குவலாம், அப்படியும் இருக்கலாம். இப்போ சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்போ என்னென்னு கேட்டால் இப்போ அவன்ட விஷயங்களை நான் செய்யலாது. இப்போ நான் வந்து சில வேளையில் இப்போ பிட்காயினை விட்டு நான் வேறு எங்கேயாவது அன்றைக்கு எனக்கு வருமானம் ஏதாவது அவசரத்துக்கு எனக்கு காசு வேணுமென்று சொல்லி சொன்னால் நான் வேறு ஏதாவது கரன்சிக்கு பேருக்கில் போய் அதுக்குள்ளே போய் பார்ப்பேன். இந்த ஆர்ட், இந்த கலை, அதாவது இந்த படம் பார்த்து எங்கேயாவது அதில் ஒத்து போகுதா, இந்த முக்கோணம், சதுரம், வட்டம் ஏதாவது ஒத்து போகுதா, அந்த ஒத்து போனால் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைன் என்று சொல்லுவேன். ரெண்டும் தடை தான், அந்த ரெண்டும் தடை. அப்போ ஒன்றுக்கு இப்போ கீழே இறங்கி வரையக்கில் ஒன்று இதில் தடையாக இருக்கும், கீழே போக விடாமல், மேலே ஏறிக்கொண்டு போகக்கில் இதில் தடையாக இருக்கும், மேலே போகாமல் இருக்கு. அப்போ ரெண்டும் தடையானு தான் நாங்கள் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் ரொம்ப வடிவாக சப்போர்ட்டும் ரெசிஸ்டண்ட்டும் வந்து சும்மா எல்லாம் சொல்லிக்கொண்டு இருக்கிற உண்மையில தடை தான். சரியா? மேலே போகிறதுக்கான தடை, கீழே வரத்துக்கான தடை, அவ்வளோதான். அப்போ அந்த லைனில் வந்து எங்கே போகுதுன்றதை இன்றைக்கும் வெள்ளனை வந்து நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ரொம்ப முக்கி போட்டு இவ்வளோ நேரம் கீழே போக இல்லாமல் மேலே வாரேன். அப்போ மேலே வந்தால் நீங்கள் நினைக்கிறீங்களா அது மேலே போகுதுன்ட்டு இல்லை, இது வந்து கீழே உடைச்சிக்கொண்டு நான் சொன்ன அந்த சப்போர்ட் லைனுக்கு வந்துட்டு தான் மேலே போக வலிக்கிடுது. அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து இப்போ நீங்கள் வந்து பிட்காயினில் வந்து இப்போ வந்து நீங்கள் எண்ணத்தில் கோல்டில் வந்து நீங்கள் இன்னும் வந்து கோல்டு வந்து எங்களுக்கு சரியான டெக்னிக்கல் அனாலிசிஸ் வடிவாக தரையில்லை. எங்களுக்கு கீழே நோக்கி போகுதா மேலே நோக்கி வருகுதாண்டு. ஆனால் இப்போ என்னோடய அனுபவத்துலேயும் அந்த படத்தை பார்த்தும் நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் மேலதிகமாக இல்லை, டெக்னிக்கல் அனாலிசிஸில் அந்த எண் கணிதத்தை வச்சு நான் சொல்கிற விஷயம் அது வந்து திரும்பிட்டுது ஏற்கனவே. அப்போ சும்மா எங்களுக்கு வந்து மேலே ஒரு கப்பு ஒரு விடுப்பு ஒன்று காட்டி போட்டு கீழே வருவார், அவ்வளோந்தான். பரதநாட்டியம் காட்டி போட்டு மேலே கீழே வருவார். அப்போ அதனால் இப்போதைக்கு வந்து கோல்டை வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கோ. மற்றும் வேலை வந்து நீங்கள் அதை விற்றுட்டீங்களேண்டா, ஏற்கனவே திரும்புகிற இடத்துல நீங்கள் விற்றுட்டீங்களா அது அப்படியே இருங்கட்டக்கும். அப்படி நீங்கள் வந்து இது $200 or $300 $200 அது அப்படியே மாறிச்சுதுண்டா நீங்கள் வந்து லாஸை வந்து புக் பண்ணுங்க. அல்லது அது கிட்ட எதுவும் வந்துட்டுதுண்டா நீங்கள் வந்து உங்களை பயப்பட்டீங்களேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வாங்க. வந்துட்டு உங்களுக்கு சரியான லெவல் தர மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டுது. நீங்கள் உங்களுக்கு எது ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்றதை பார்த்து நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் வந்து நான் எப்பவும் சரியில்லை, நான் இப்போவும் படித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்ததை வந்து நான் மற்றவர்களுக்கு வந்து கொண்டு சேர்க்க வேணும். இந்த நிறைய பேர் வந்து அவைகளுக்கும் பிஸ்னஸ் தான் இல்லையென்று நான் சொல்லலை. ஆனால் என்னோடய மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டுட்டினோம், அவைகள் நல்லாயும் இருக்கணும் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அந்த கஷ்டப்படுறவைகளுக்கு வந்து இப்போ எங்களோட நாட்டில் வந்து முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு வந்து மைனாரிட்டி ரைட்ஸ் இப்போவும் இல்லை. நீங்கள் போய் அங்கே எதுவும் வியாபாரம் தொழில் அதுகள் செய்யணும்னு சொல்லி சொன்னால் இப்போவும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள்.
அப்போ இப்படியான ஆட்கள் வந்து இது சுய தொழில். இதுக்கு வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் டிபெண்ட் பண்ணி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 6 மாதம் 7 மாதம் அல்லது 1 வருஷம் 1.5 வருஷம் படியுங்கோ. இது படித்து போட்டு உண்மையிலேயே நான் நிறைய படித்தேன். நான் 2016 17 16 ஈட்டரோன்னு சொல்லி அப்போ இருந்தது. பட் என்னோட ஒரு இட்டாலியன் ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரும் கொஞ்சம் எக்ஸ்பர்டீஸ் அவரும் கொஞ்சம் நல்லா ட்ரேட் பண்ணுவார். அப்போ அவர்கிட்ட நான் நிறைய படித்தேன். அவர்கிட்ட பேர் லூக்கஸ். அவர்கிட்ட நான் நிறைய படித்தேன். நான் அவரும் வந்து நிறைய சொல்லி தந்தவர் எனக்கு. அந்த ட்ரேடிங் அப்படி வந்து எங்கெல்லாம் பிளவுற நாங்களண்டு. அப்போ அந்த நேரத்தில் வந்து எனக்கும் சரியான நானும் வந்து என்ன செய்கிறேன்டா, அந்த அவாவில் போய் என்ன செய்கிறதுண்டா காசை போட்டுருவேன். எனக்கு அந்த வேர்ச்சுவல் இதில் வந்து விளையாட எனக்கு ட்ரேட் பண்ண விருப்பம் இல்லை. ஈட்ரோ வந்து வேர்ச்சுவலாக தந்தது அந்த நேரத்தில். அப்போ நாங்கள் செய்யக்கில் வந்து வேர்ச்சுவலாக ஒரே வந்து எனக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். அப்போ எனக்கு ஒரு ஆசையில் போய் காசை போட்டால் என்ன நடக்குமில்ல, நாங்கள் ரியல் டைமில் ட்ரேட் பண்ணிக்கல, நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க, ஏன்டா பயப்படுவீங்க, உங்களோட காசு இல்லை. அது வேர்ச்சுவலாக இருக்கேக்கல, அது உங்களுக்கு மண்டேக்கில் அது உரைக்காது, அது உங்களோட காசு இல்லைன்ட்டு நீங்கள் இருந்துடுவீங்க. இப்போ வேர்ச்சுவலாக செய்யக்கிறப்ப நீங்கள் வந்து ரியல் டைமில் செய்யக்கில் வந்து பயந்து காசை இழந்துருவீங்க. அப்போ நீங்கள் அந்த நேரங்களில் நான் சொன்னேன் தானே, அந்த இடத்துக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தர வருவார். சில வேலைகளில் கீழே போகலாம், ஆனால் இது டிஸ்கவுண்ட் தர வர இடத்துல உங்களுக்கு அந்த இடம் மட்டுக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வேணும். அப்போ முதலாவது ஏற்கனவே வேண்டி இருப்பியல் கீழே வச்சு, அப்புறம் டிஸ்கவுண்ட் தர இடத்துல ஒருக்கா வேண்டுவியல். அப்போ 2 ட்ரேடிங் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வந்து லாங் டேர்ம் ட்ரேடர்ஸாக இருந்தால் அல்லது டே ட்ரேடர்ஸாக ஸ்விங் ட்ரேடர்ஸாக இருந்தீங்களேண்டா, அதே நேரத்தில் வந்து இப்போ ஸ்கேல்பிங்கண்டா எந்த நேரத்துலையும் அந்த ஒரு டைம் வரையக்கில் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வேண்ட படம் சரியாக அமையக்கில் வந்து வரைபடம் சரியாக அமையக்கில் வந்து அவையல் எடுத்துகிட்டு போயிடுவினோம். அப்போ சில வேளைகளில் வந்து அவர் மேலே போய் எங்கே மட்டுக்கும் போவார்ன்ட்டு பாருங்கோ. அப்போ எப்போவுமே அந்த முள்ளு கம்பி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் பிக் கண்டுவினம். அதை நிறைய பேரெல்லாம் சொல்லுவினேன். எனக்கு அந்த பேரெல்லாம் ஒன்றும் தெரியாது. நானும் நிறைய படிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு தெரிய வேண்டியது, நான் கடைசியில் வந்து பார்த்தா எனக்கு அந்த 2 கோடும் தான் முக்கியமாக இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் 2 கோடும் தான் எனக்கு முக்கியம். அதுக்கு மிஞ்சி வேறு எதுவும் தேவையில்லை. அப்போ அதே மாதிரி எந்த முள்ளுக்கு கிட்ட எந்த கேண்டில் வந்து எந்த மெழுகுவர்த்தி வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரெண்டை வந்து, அதாவது ஒரு இப்போ மேல் நோக்கி போகிற ட்ரெண்டுக்கு கீழ் நோக்கி வர்றதுக்கு போகுதுண்டா மாற்றுதுண்டா, அந்த ட்ரெண்டை மாற்றுற கேண்டிலை மட்டுக்கு நீங்கள் அதுதான் பேஸ் கேண்டில். அதைத்தான் குயின் அண்டுவினம், கிங் கேண்டில் அண்டுவினம், மதர் கேண்டில், ஃபாதர் கேண்டில்னு எல்லா கேண்டிலும் அதுதான். அந்த கேண்டில் அடிக்க மட்டுக்கும் போகும். அப்போ அதெல்லாம் எங்களோட டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஃபிபனாச்சியை நீங்கள் பண்ணிக்கல வந்து இந்த ஃபிபனாச்சிலையும் வந்து அது ஃபிபனாக்கி இல்லை, அது ஃபிபனாச்சியிலேருந்து நீங்கள் பண்ணிக்கல வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும் சரியா இடத்துல வந்து உங்களுக்கு சரியாக அதை சொல்லும் கேண்டில் எங்கே திரும்பும்ட்டு. உண்மையிலேயே நீங்கள் ஃபிபனாச்சியும் தேவையில்லை, படிவாக பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கேண்டில் எங்கே திரும்பும்ட்டு கேண்டில்ண்டு அந்த ஊசி சொல்லும் எங்கே நிற்க போகுதுன்னு சொல்லி. அந்த திரும்புகிற கேண்டில் நான் சொன்னேன், அந்த ட்ரெண்டை மாற்றுற கேண்டில்ண்டு அந்த கேண்டில் எங்கே நிற்குதோ அந்த கேண்டில்ண்ட ஊசியில் வந்து உங்களுக்கு அந்த மெட்ட கேண்டில்கள் எங்கே திரும்ப போகுதோ அடுத்த தடவை ட்ரெண்டை மாற போகுதோ அந்த இடத்துல ட்ரெண்டை மாற்றும். சரியோ, இவ்வளவு தான் இதில் இருக்கிற சூட்சுமம். அடுத்தது படிக்கட்டு முறையில் வரும். அந்த படிக்கட்டு முறையில் வரையில இப்போ நீங்கள் படி ஏறி அடுத்த படி, அந்த படி ஏறி படி இல்லை அடுத்த படி வரைந்தால் அந்த படி எங்கே நிற்கும்னு சொல்லி சொன்னால் முதலாவது கேண்டில் எங்கே திரும்புதோ அந்த திரும்புண்ட அந்த எண்ணத்தில் ஊசி முனையில் நிற்கும். அப்போ உங்களுக்கு தெரியும், ஓகே இதில் இருந்து நீ கீழே இறங்க போகிற, அவ்வளவு தான் மேலே வருவ கீழே இறங்குற, இவ்வளவு தான் இதில் இருக்கிறது. நீங்கள் மேலதிகமாக எதையும் யோசிக்க தேவையில்லை. இந்த நான் சொல்லி தந்த விஷயங்கள் உங்களுக்கு சில வேளைகளில் எனக்கு அந்த வார்த்தை பிரயோகம் வந்து பிரச்சனை இருக்கலாம், போக போக சரி வருமென்று நான் நம்புகிறேன். என்னென்னா இதில் வந்து என்ன பிரச்சனைன்னா நான் வந்து முக்கியமாக வந்து உங்களோட ட்ரேடிங் டெர்மினாலஜி வந்து நான் பாவிக்காதபடியாக எனக்கு கொஞ்சம் வார்த்தை பிரயோகங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆரம்ப காலத்தில். அப்புறம் போக போக நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாற்றிடுவேன்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம், சரி வர நாங்கள் செய்வோம். சரியா, ஓகே, வணக்கம், தேங்க்யூ, பாய்.